Hi, welcome back to my channel. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ரீபேலன்சிங் பற்றி தான் உங்ககிட்ட நான் குவிக் அப்டேட்டாக கொடுக்க போகிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரீபேலன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா வருஷம் அதோட பெஞ்ச்மார்க்கான நிஃப்டி 50யில் சில மாற்றங்களை கொண்டு வரதான் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரீபேலன்ஸுன்னு சொல்லுவாங்க. டு பி ப்ரிசைஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பேடாக பர்ஃபார்மன்ட் இருக்க 2 ஸ்டாக்ஸை வெளியில் எடுத்துட்டு புதுசாக 2 ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரீபேலன்சிங் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, சில ரூல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை ரீபேலன்சிங்கே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் என்ன, இப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து 2 ஸ்டாக்கை வெளியில் எடுத்துகிட்டு புதுசாக 2 ஸ்டாக்கை கொண்டு வரும்போது என்ன மாதிரியான இம்பேக்ட் அந்த ஸ்டாக்ஸுக்கு ஏற்படுது போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் குவிக் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ அடுத்து ஒரு ஸ்டாக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் உள்ளே வரத்துக்கும் வெளியில் போகிறதுக்கும் உண்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பார்த்துலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் டாப் பெஸ்ட் பர்ஃபார்மிங் 50 ஸ்டாக்ஸை உள்ளடக்கிய ஒரு பேஸ்கெட் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து லிக்விடிட்டிங்கிறது அவசியம். அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸில் எவ்வளோ நாள் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கோ அத்தனை நாள்லையுமே அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஒரு 80 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 80 ட்ரேடிங் டேஸ்லையும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கம்பல்சரி என்எஸ்சியில் வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். இதை ஒரு நாள் 2 நாள் ட்ரேட் ஆகாமல் இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கை வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே கொண்டு வரத்துக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலேருந்து அவங்கள தூக்கி வச்சுருவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே புதுசாக ஆகணும்னா அந்த ஸ்டாக் 100% எல்லா ட்ரேடிங் டேஸ்லையும் லாஸ்ட் 6 மந்த்ஸில் ட்ரேட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டாக் வரணும்னா அது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் சைஸ் டாப் 75 ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு ஸ்டாக்காக இது இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கையும் வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதா பார்ப்பாங்க. ஸோ சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்துட்டு மற்ற எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் மீட் பண்ணிடுச்சு, பட் ஆனால் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டாப் 75 ஸ்டாக்ஸ் உள்ளே இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அடுத்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு 50,000 கோடியோ அதுக்கு மேலேயோ இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்துட்டு நிஃப்டி 50 உள்ளே கொண்டுறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லெட்ஸே ஒரு ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு 100 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 60 கோடி ஷேர் வந்துட்டு ப்ரமோட்டர்கிட்ட இருக்குன்னா மீதி 40 கோடி ஷேர் மட்டும்தான் வந்து டெய்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்துட்டு 200 வச்சுக்கோங்க. ஸோ 200 இன்ட்டு 40 கோடி ஷேர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேப் வந்துட்டு 8000 கோடி இருக்குது. இதுதான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு நிஃப்டி 50யில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000 கோடி தான் மார்க்கெட் கேப்பே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்புங்கிறது வந்துட்டு மினிமம் 50,000 கோடியோ அதுக்கு மேலேயோ இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே புதுசாக கொண்டு வரதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் காஸ்ட். ஸோ நிஃப்டி 50க்குள்ளே ஒரு ஷேராக கொண்டு வரணும்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டியில் பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ அதுக்கு உண்டான இம்பேக்ட் காஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதோட பர்சன்டேஜ் வந்து 0.50 அதுக்கு கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். லெட்ஸே இப்போ நீங்கள் 1,00,000 ஷேர் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டிக்குள்ளே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்டாக்கோட மதிப்பு வந்து இப்போ 100 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 100 ரூபாயில் ஒரே ஷாட்டில் வந்துட்டு 1,00,000 ஷேர் வாங்குறதுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா ஷேருமே வந்து ஒரே ப்ரைஸ்லேயே விழுகாது. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வந்துட்டு மேலேயோ இல்லை கம்மியான ரூபாயிலையோ தான் வந்துட்டு நீங்கள் அந்த ஷேரை வாங்குற மாதிரி இருக்கணும். லெட்ஸே நீங்கள் வாங்கின ஷேர் வந்துட்டு 100 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 100 ரூபாயில் வாங்க வேண்டிய ஷேருக்கு நீங்கள் 50 பைசா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த இம்பேக்ட் காஸ்ட்டுங்கிறது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.50 இருக்குது. ஸோ இந்த இம்பேக்ட் காஸ்ட்டுங்கிறது வந்துட்டு 0.50 அதுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் இதோட இம்பேக்ட் காஸ்டிங் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் பை பண்ணி செல் பண்ணும்போதோ 0.50க்கு மேலே இருக்குங்க பட்சத்தில் அதை வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஃபைனல் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு ஸ்டாக் ஐபிஓக்கு வந்ததுலேருந்து மினிமம் 6 மந்த்ஸ் ஆச்சு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 கிரைட்டீரியாவை மீட் பண்ணுற ஸ்டாக்ஸை தான் வந்துட்டு புதுசாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணலன்னா அந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை ரீபேலன்சிங்கே பண்ணுறாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வருஷம் நிஃப்டி 50 ரீபேலன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் 28 நாளைக்கு நடக்க போகுது. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து என்எஸ்சி பிப்ரவரி 21 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நிஃப்டி 50 ரீபேலன்சிங்கில் பிரிட்டானியாவும் பிபிசிஎலையும் இண்டெக்ஸ் விட்டு வெளியில் எடுக்க போகிறதா சொன்னாங்க. அதே சமயத்தில் ஜொமேட்டோவையும் ஜியோ ஃபினான்ஷியல்ஸையும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரீபேலன்சிங் நடக்கும்போது போஸ்ட் ரீபேலன்சிங்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ மூலமாக 631 மில்லியனுக்கு ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோ ஆகும். இதன் மூலமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு. அது மட்டும் கிடையாது, த்ரூ ஜியோ ஃபினான்ஷியல் 320 மில்லியன் வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்குள்ளே இன்ஃப்ளோ ஆகும். இதே சமயத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு வெளியில் போகிற பிபிசிஎல் மூலமாக $201 மில்லியன் மதிப்புள்ள ஃபண்டு வந்துட்டு வெளியில் போகும் இண்டெக்ஸை விட்டு. அதே மாதிரியே பிரிட்டானியா மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $240 மில்லியன் வந்துட்டு ஃபண்ட்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை உண்டு அவுட்ஃப்ளோ ஆகும். அதே சமயத்தில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஹீரோ மோட்டார் காப் வந்து இந்த வருஷம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்ட்டு வெளியில் போகிற சிச்சுவேஷன் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸோட எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியாவில் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவான ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்புங்கிறது வந்துட்டு பிரிட்டானியாவோட ஜஸ்ட் 1 crore மார்க்கெட் கேப் ஃப்ரீ ஃப்ளோட் அதிகமாக இருந்தனால நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு வெளியில் போகாமல் இருக்குது. அதர்வைஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட்டு இந்த வருஷம் பிரிட்டானியாவுக்கு பதிலாக ஹீரோ மோட்டார் காப் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஜஸ்ட் 1 crore மார்க்கெட் கேப் வந்துட்டு அதிகமாக இருந்தனால நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஹீரோ மோட்டார் காப் தொடர்ந்து இடம் பிடிக்கிறாங்க. இப்போ இந்த நிஃப்டி 50 ரீபேலன்சிங்கிறது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 2 தடவை நடக்கும். ஒன்று மார்ச் மாதத்துலையும் அடுத்து செப்டம்பர்லேயும் நடக்குது. ஸோ இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் நாளைக்கு மார்ச் 28 நடக்க போகுது. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு 2 to 3 weeks பிஃபோர் த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 என்எஸ்சி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 month பிஃபோரே பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸை ரீபேலன்சிங் பண்ணும்போது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே புதுசாக வர ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஹையர் டிமாண்ட் ஏற்படுது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய இண்டெக்ஸ் பேஸ் ETF ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50 உள்ளே வர புதுசாக வர ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதோட நிஃப்டி 50 ஃபண்டை வந்துட்டு ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்துட்டு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு உள்ளே வர ஸ்டாக் வந்து வாங்கும்போது அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து டிமாண்டுங்கிறது ஏற்படுது. இதனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்க வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் விட்டு வெளியில் போகிற ஸ்டாக்கை வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸும் ETFஸும் செல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுனால அந்த ஸ்டாக்குக்கு மேலே செல்லிங் ப்ரெஷருங்கிறது அதிகரிக்குது. இதனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங்கை வந்துட்டு கம்மியாக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான இம்பேக்ட் தான் வந்துட்டு நிஃப்டி 50 ரீபேலன்சிங் பண்ணும்போது ஏற்படுது. ஸோ நாளைக்கு மார்ச் 28 நிஃப்டி 50ல் வந்துட்டு ரீபேலன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் ரீபேலன்சிங் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூடிய அடுத்து வர நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஷேருக்கும் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பையிங்கிறது வந்துட்டு அதிகமாக நடக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷேருமே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பிபிசிஎல்லையும் பிரிட்டானியாலையும் செல்லிங் ப்ரெஷர் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷேரோட ப்ரைஸுங்கிறது கட்டாயம் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி 50 ரீபேலன்சிங் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.